கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்காக ஒரு பாலகன் இந்த பூமியிலே பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கடவுள் மனிதனாக அவதரித்தார். அதையே நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக அவதரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக நம்முடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக நமக்கு ஒரு பாலகனாக பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் அவர் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களை சுமப்பதற்காக நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. கடவுள் இந்த உலகத்தை மிக அழகாக உருவாக்கியிருந்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கியிருந்தார். பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மானான். தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறினானோ, பிசாசு அவனை தந்திரமாய் வஞ்சித்து பாவத்துக்குள்ளே தள்ளியது. மனிதன் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தான். நம்மை உருவாக்கிய தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே நாம் வேதனைகளை அனுபவிப்பதே, துக்கத்தை அனுபவித்ததை பொறுக்காமல் அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நமக்காக நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வேதனைகளை சந்தோஷமாக மாற்றும்படியாக அவர் மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நாம் பாவத்திலே அடிமையோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு வாழாதபடிக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் விடுதலை கொடுக்க இந்த உலகத்திலே மனித குமாரனாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எதனால்? தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே. அவருடைய பிள்ளைகள் துக்கத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை, பாடுகளை யோசிக்காதபடிக்கு நம்மை மீட்டெடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்க வந்தவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர், நம்முடைய துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறார். ஒருவேளை துக்கத்தோடு, வேதனையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. நமக்காக பூமியிலே மனிதனாக பிறந்தார். எதற்காக? நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்க, அவருடைய ஜனங்கள் பாவத்திலே அடிமையாய் வாழாதபடிக்கு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்ளத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், அவருக்கு இடம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவரே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுப்போம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கங்களையும் மாற்றி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்மை சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சோர்வோடு இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்துங்க.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ வேலை செய்யும் போது உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். வேலை செய்வதுக்கு ஏற்ற பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு பெருக செய்யுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோமப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் இந்த சமூகத்திலே காத்திருக்க புது கருவில் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோமாப்பா. கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. பிள்ளைகள் நல்லபடியாக கிறிஸ்மஸை கொண்டாடட்டும். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்து எங்களுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. அதற்காகவே நீர் எங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல் மூலமாக காலை ஜெபம், இரவு ஜெபம் கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்திலே உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.